Hi my dear cuties and friends, welcome to Sarana Corner. இன்னைக்கு ஒயிட் கலரில் ஒரு டிராயிங் ஷீட் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஆர்ட் தான் பண்ண போகிறோம். அதுக்கு தான் இந்த ஃபெவிகால் எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஃபெவிகால் எடுத்துகிட்டு அது கூடயே தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. இந்த பேப்பருக்கு மேலே என்ன பண்ண போகிறோம்னா டிஷ்யூ பேப்பர் வந்து ஒட்ட போகிறோம். அதுக்கு தான் இந்த ஃபெவிகால் மிக்ஸ் பண்ணது. ஸோ டிஷ்யூ ரோலில் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு பேப்பரில் ஒரு செகண்ட் ஹாஃப்க்கு கீழே மட்டும் ஒட்டுற மாதிரி, இப்போ நான் ஒட்டுறேன்ல அந்த மாதிரி கீழே மட்டும் டிஷ்யூ பேப்பரை வந்து ஒட்டிடுங்க. கீழே வச்சு அதுக்கு மேலே அந்த ஃபெவிகால் வாட்டர் அப்ளை பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு சைடில் எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. அந்த டிஷ்யூ ரோல் வந்து நல்லா சுருக்கமாக இருக்கிற மாதிரி ஒட்டுங்க. ப்ளெயினாக ஒட்டாமல் கொஞ்சம் சுருக்குன மாதிரி இருக்கணும். அப்போ தான் அழகாக இருக்கும் இந்த கிராஃப்ட். ஓகே, இது வந்து ஒரு 10 நிமிஷமாக அது ஆகும் காயறதுக்கு. ஏன்னா நிறைய தண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கோம். காயட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம கலரிங் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் என்ன கலர் எடுத்திருக்கேன்னா 3 கலர் வேணும் நம்மளுக்கு. ஸ்கை ப்ளூ கலர் வேணும், அப்புறம் ஒரு டார்க் ப்ளூ, ஒயிட் வேணும். ஸோ ஸ்கை ப்ளூ இல்லாதனால ஒயிட்டையும் ப்ளூவையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்கை ப்ளூ கலர் வந்து நான் ரெடி பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட ரெடிமேடாக இருந்துச்சுன்னா அப்படியே எடுத்துக்கோங்க. பிளாக் கலரும் கொஞ்சம் தேவைப்படும். இந்த 4 கலர்ஸ் வச்சு தான் நம்ம இன்னைக்கு ஆர்ட் வந்து ஃபுல்லாக முடிக்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேப்பருக்கு டிஷ்யூ பேப்பர் ஒட்டணும்ல, அதுக்கு மேலே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஸ்கை எஃபெக்ட் கொண்டு வரணும். அதுக்காக நிறைய அந்த 3 கலரையும் வந்து நிறைய டைம் வந்து மாற்றி அப்ளை பண்ணி பார்க்குறேன். ஸோ எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் அந்த ஷேடிங் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக வர வரைக்கும் நான் வந்து கலரிங் பண்ணிக்கிறேன். இது வந்து எப்படின்னு கரெக்டாக சொல்ல முடியாது. ஷேடிங் வந்து நம்ம தான் கொண்டு வரணும். அதனால ப்ளூ, டார்க் ப்ளூ, ஒயிட் 3த்தையும் அங்கங்கே அப்படியே அடித்து பார்த்துட்டு எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் அந்த கலரிங் வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிறேன். தண்ணியும் இடையில மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு வேணுங்கிற அந்த ஒரு ஷேடு வரணும் அதுக்காக. ஓகே, இப்போது ஸ்கை வந்து அப்படியே ரெடி பண்ணியாச்சு ஓரளவுக்கு. கீழே வந்து வாட்டர், சீ வாட்டர் இருக்கும்ல, கடல் தண்ணி, கடலில் வந்து அலை இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட்காக தான் கீழே வந்து டிஷ்யூ பேப்பர் வந்து ஒட்டியிருக்கோம். கீழே என்னென்ன கலர்னால் அதே தான், டார்க் ப்ளூ, லைட் ப்ளூ அண்ட் பிளாக்கு கூட நான் யூஸ் பண்ணுவேன் இது கூட, அண்ட் ஒயிட். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கீழே வந்து அந்த ஒரு வாட்டர் எஃபெக்ட்க்கு நம்ம ஷேடிங் வந்து கொடுக்க போகிறோம். ஓகே, இது வந்து இப்படி அலையில் வந்து 2-3 கலராக தெரியும்ல, அதுக்காக தான் இந்த டார்க் ப்ளூ. அது கூடவே வந்து கொஞ்சம் பிளாக்கும் கொடுத்துருக்கேன். பிளாக் எதுக்காக கொடுத்துருக்கேன்னு சொல்கிறேன். உள்ளுக்குள்ளே வந்து ஒரு இமேஜ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, இப்போது கீழே கலரிங் முடிச்சாச்சு டிஷ்யூ பேப்பருக்கு கீழே. அடுத்து வந்து மேலே வந்து நான் என்ன பண்ணுறேன், ஸ்கெட்ச் பென் எடுத்துகிட்டு மேலே வந்து 2 டால்ஃபின் தண்ணிக்குள்ளேருந்து வெளியே வந்து குதிக்கிற மாதிரி ஒரு இமேஜ். சும்மா அவுட்லைன் தான். டால்ஃபினோட அவுட்லைன் ரொம்ப ஈஸி. அப்படியே ரஃப் ஸ்கெட்சாகவே நம்ம பண்ணிடலாம். பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக வந்து பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. பெயிண்ட் பண்ணிவிட்டு அதோட கண் மட்டும் ஒயிட் கலரில் சின்ன டாட் வச்சுருங்க. அதோட பாடி வந்து நல்ல ஷைனிங்காக இருக்கும் இல்லையா, அதனால் அது வெயிலில் மேலே தண்ணிக்கு வெளியே வரும்போது ஒரு ஒயிட் கலரில் ஷைனிங்காக இருக்கும். அதுக்காக ஒயிட் பெயிண்ட் எடுத்து அந்த ஒரு ஷேடிங் வந்து கொடுக்குறேன் பாடிக்கு மேலே. கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ இப்படி தான் இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப ரியலாக இருக்கும். இதை வந்து நான் வாலில் ஹேங் பண்ணியிருக்கேன். பின்னாடி வந்து ஒரு பிளாக் கலர் போர்டு, அதுக்கு மேலே இந்த போஸ்டரை வந்து பேஸ்ட் பண்ணி வாலில் ஹேங் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு எனக்கு பார்த்து சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிள். உள்ளுக்குள்ளே நிறைய டால்ஃபின் மாதிரி தெரியணுங்கிறதுக்காக தான் அங்கங்கே பிளாக் கலர் ஷேடும் கீழே வந்து அந்த டிஷ்யூ பேப்பர் மேலே கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.